படி சரியா ஜனவரி 2024 OpenAIயோட ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா அவங்களோட இன்கம் வந்து வெறும் $1 பில்லியன் மட்டும்தான். கிளாடோட வருமானம் 1000 மடங்கு எகிரிச்சு. அவங்களோட இன்கம் வந்து $47 பில்லியன். OpenAI ChatGPT கிட்டத்தட்ட 900 மில்லியன் சர்வீஸ் யூசர் வச்சிருக்காங்க கரண்டா. திருப்பவும் சொல்றேன், 900 மில்லியன் யூசர்ஸ் அவங்க கிட்ட இருக்கு. ஆனா Claude AI வெறும் 30 மில்லியன் யூசர்ஸ் மட்டும் தான் வச்சிருக்காங்க. OpenAI தான் சிலிக்கான் வேலியோ டாப் நம்பர் 1 கம்பெனியா தெரிஞ்சுட்டு இருந்துச்சு. ஒரு ChatGPTயோட யூசர் வந்து மாசத்துக்கு $25 பே பண்ணும்போது ஒரு Claude AIயோட யூசர் மாசத்துக்கு $211 மாசம் பே பண்றாங்க. OpenAIயோட VP வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் ரிசர்ச் மிஸ்டர் டோரியோ அர்மானி ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ற 95% மக்கள் எல்லாருமே ஃப்ரீயா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா OpenAI ரொம்ப நஷ்டத்தை சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. Claude AIயோட மொத்த வருமானத்துல 80% வெறும் 3 லட்சம் கஸ்டமர்ஸ் மட்டும்தான் பே பண்றாங்க. ChatGPTயோ Claudeஓ நெக் டு நெக் ரேஸ்ல இருக்காங்க. ஏப்ரல் 2026 டெக்னாலஜி வேர்ல்ட்ல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் நடந்திருக்கு. உலகத்தோட நம்பர் 1 பிராண்ட் அவ்வளோ கஸ்டமர்ஸ் வச்சிருந்தோம், தன்னால சம்பாதிக்க முடியாத லாபத்தை எந்த ஒரு விளம்பரமுமே இல்லாம ஒரு கம்பெனி உள்ள வந்து மார்க்கெட்ல ஜெயிச்சுட்டு போயிடுச்சு. OpenAIயோட ChatGPT கரண்ட்லி இன்னைக்கு 100 மில்லியன் ஆக்டிவ் யூசர்ஸை வச்சிருக்காங்க. ஆனா அதோட ஆப்போசிட்ல Claude AI வெறும் 30 மில்லியன் ஆக்டிவ் யூசர்ஸ் மட்டும் தான் வச்சிருக்காங்க. கதை சரியா 2020 ஆரம்பிக்குது. OpenAI தான் சிலிக்கான் வேலியோ டாப் நம்பர் 1 கம்பெனியா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. Claude AIயோட இன்கம் ரிப்போர்ட் வெளியாயிருக்கு. அவங்களோட இன்கம் நீங்க நினைக்கிறத விட அதிகம், $47 பில்லியன். இப்படி இந்த பிராண்ட் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி Claude AI இதை அச்சீவ் பண்ணாங்க 2 வருஷத்துல அப்படிங்கிறது தெரியுமா? இதுதான் மிகப்பெரிய ட்விஸ்ட் இன்னைக்கு நடந்திருக்கு. இந்த வீடியோவில் அதை பற்றி பார்ப்போம் வாங்க. அதை சரியா 2020 ஆரம்பிக்குது. OpenAI தான் சிலிக்கான் வேலியோ டாப் நம்பர் 1 கம்பெனியாக விளங்கிட்டு இருந்தது. ஆனால் OpenAIயோட VP வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் ரிசர்ச் மிஸ்டர் டோரியோ அர்மானி ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறாரு. இங்கே எல்லாரும் வேகம்னு ஓடிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த வேகமான ஓடுற ரேஸில் அவங்க 2 விஷயத்த பார்க்க மறந்துட்டாங்க. ஒன்று சேஃப்டி, இன்னொன்று குவாலிட்டி. அவர் தெளிவாக இந்த விஷயத்த நோட் பண்ணுறாரு. அவர் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவரோட இன்ஜினியரிங் டீம்ல இருந்து 6 பேரையும் மைக்ரோசாஃப்ட் கொடுத்த $1 பில்லியன் செக்கையும் வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு வெளியே வந்தார். அப்போ அவர்கிட்ட இருந்தது எந்த ஃபண்டிங்கோ எந்த பெரிய ஐடியாவுமோ இல்லை. அவர்கிட்ட இருந்தது என்னன்னா ஒரே ஒரு ஒயிட் போர்டு, 6 இன்ஜினியர்ஸ் மட்டும்தான். கரெக்டாக அந்த நேரம் இது நடந்தப்ப ஈலான் மஸ்க், நம்ம பெரிய ஃபிலாந்த்ரோபிஸ்ட் நினைக்கிற அவரு இவங்களை பார்த்து சிரிச்சார். நீங்கள் பண்ணது முட்டாள்தனம் அப்படின்னாரு. ஆனால் மிஸ்டர் டோரியோ மிகப்பெரிய யாருமே கவனிக்காத ஒரு பிஸ்னஸ் இன்சைட்டை நோட்டீஸ் பண்ணுறாரு. இங்கே தான் நம்ம கற்றுக்க வேண்டிய நம்பர் 1 லெசனே இருக்குது. OpenAI என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க கஸ்டமர் ஃபர்ஸ்ட்டுங்கிற ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணாங்க. அதாவது இந்த உலகத்தில் எங்கெல்லாம் மூளை முடுக்கு வரையும் வைரல் ஆனாங்க. எந்த ஒரு கம்பெனியுமே இதுக்கு முன்னாடி பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணாங்க. 90 மில்லியன் யூசர் வேகமாக பிடிச்சி ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல. அப்போ இது ஃபேம் ட்ராப், புகழ் பொறி. தெரியுமா? ChatGPTயை யூஸ் பண்ணுற 95% மக்கள் எல்லாருமே ஃப்ரீயாக தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒவ்வொரு தடவையும் AI நமக்கு ஆன்சர் பண்ணும்போது ரியல் வெல்ல கம்ப்யூட்டிங் எனர்ஜி செலவாகிட்டே இருந்துச்சு. அவங்களுக்கு ரியல் மணி குறைஞ்சிக்கிட்டே இருந்தது. அதனால OpenAI ரொம்ப நஷ்டத்தை சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. Claude AI என்ன டிஃப்ரெண்டாக பண்ணாங்கன்னு தெரியுமா? அவங்க எந்த பெருசாக பப்ளிசிட்டி எதுவுமே பண்ணல. அவங்க ஒரு விஷயத்த டிஃப்ரெண்டாக யோசிச்சாங்க. அவங்க பிக் பிராண்ட்ஸை டைரெக்டாக டார்கெட் பண்ண ஆரம்பித்தாங்க. சாதாரண மக்கள் ரீல்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கும் ஹோம்ஒர்க் எழுதுறதுக்கும் ChatGPT யூஸ் பண்ணிட்டு இருந்தபோது Claude AI அவங்களோட ப்ராடக்டை பிக் பிராண்ட்ஸுக்கு கோட் எழுதுறதுக்கும் 100 பேஜ் ஆஃப் ஹைலி கான்ஃபிடென்ஷியல் டாக்குமெண்ட்டை அனலைஸ் பண்ணுறதுக்கும் கிரியேட் பண்ணாங்க. எப்பவுமே பிக் பிராண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட குவாலிட்டிக்கு லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ண தயாராக இருப்பாங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட Claude AI அவங்களோட ஈக்கோ சிஸ்டத்தில் நுழைய ஆரம்பிச்சிட்டு அவ்வளோதான், கேம் அங்கே தான் ஸ்டார்ட் ஆனிச்சு. ஒன்ஸ் அவங்க ஈக்கோ சிஸ்டத்தில் Claude AI இன்வால்வ் ஆனதுக்கப்புறம் அவ்வளோ சீக்கிரமாக அந்த ஈக்கோ சிஸ்டத்துலேருந்து Claude AIயால் வெளியே போக முடியாது. ஸோ அது Claude AI ஒரு ட்ரஸ்டபிள் சோர்ஸாக மாற்றிருச்சு. 2023 Claude 1, Claude 2 வந்தப்போ பெருசாக யாருக்குமே எதுவுமே தெரியாது. ஏன்னா அவங்க எந்தவித மார்க்கெட்டிங்கும் எதுவுமே பண்ணலை. ஆனால் 2024 மார்ச் Claude 3 வந்தப்போ டெக்னாலஜி வேர்ல்டே அதிர்ந்து போணுச்சு. ChatGPT விட நாங்கள் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லாமல் சொல்லிட்டாங்க. ஜூன் 2024 Claude 4 சோனட் வெர்ஷன் வந்தப்போ, ஜூன் 2024 Claude 3.5 சோனட் வெர்ஷன் வந்தப்போ உலகத்தோட பெஸ்ட் கோடிங் மாடலாக அது மாறினுச்சு. அதிலிருந்து உலகத்தில் இருக்க எல்லா சாஃப்ட்வேர் டெவலப்ஸும் கம்பெனிகளும் Claudeக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பித்தாங்க. ரிசல்ட், Claudeோட வருமானம் 1 மடங்கு 2 மடங்கு இல்லை, திரும்பவும் சொல்கிறேன் 1000 மடங்கு
எகிரிருச்சு. கிளாட் ஏஐயோட மொத்த வருமானத்தில் 80% வெறும் 3 லட்சம் கஸ்டமர்ஸ் மட்டும்தான் பே பண்ணுறாங்க. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, ஒரு கஸ்டமர் கிளாட் ஏஐக்கு பெர் ஆனம் ஒரு வருஷத்துக்கு $1,20,000 பே பண்ணுறாங்க. அதே டயத்தில் ChatGPT ஓட கஸ்டமர் ஒரு வருஷத்துக்கு வெறும் $5,000 மட்டும்தான் பே பண்ணுறாங்க. இங்கே தான் ரியல் ட்விஸ்டே இருக்குது. $1,20,000 எங்கே இருக்குது, $5,000 எங்கே இருக்குது? கிட்டத்தட்ட 15 மடங்கு அதிகம். அப்போ இந்த பிஸ்னஸ் ரேஸ் முடிஞ்சிருச்சா? ChatGPTயோட கதை அவ்வளோதான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இப்போ 2 பேரும் ChatGPTயும் கிளாடும் நெக் டு நெக் ரேஸில் இருக்காங்க. சரி, இந்த கதையிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பிஸ்னஸ் இன்சைட் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே ஃபேமை நோக்கி ஓடாமல் உங்களோட பிஸ்னஸை கஸ்டமரோட மிகப்பெரிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதை நோக்கி நகர்த்துங்க. அவங்களோட ட்ரஸ்ட்டை சம்பாதிங்க. மார்க்கெட்டிங்கே இல்லாமல் நம்பர் 1 லீடராக நீங்கள் மாறுறதுக்கான வாய்ப்பு அங்கே தான் இருக்குது. ChatGPT ப்ரூவ் பண்ணது என்னன்னா, ஏஐ வந்து எல்லாருக்குமானது அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணுச்சு. ஆனால் கிளாட் ஏஐ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாதாரண ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இதை வச்சு பெரிய பெரிய விஷயங்களை பண்ணலாங்கிறத ப்ரூவ் பண்ணாங்க. அங்கே தான் அவங்க ஜெயிச்சாங்க. இந்த கேஸ்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டெக் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். கமெண்டில் எது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். ஹியூமனாக நம்ம எல்லாரும் அடுத்தவங்களை சப்போர்ட் பண்ணும்போது நம்மளுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி காட்டுங்க.